வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் பிசி பில்லா பார்த்து செய்யலான் இருக்கோம். அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்றது பார்த்துக்கலாம் வாங்க. இப்போ நம்ம எடுத்து வச்ச அரிசியும் பருப்பும் குக்கரில் சேர்த்திட்டு 6 டம்ளர் தண்ணி சேர்த்திக்குங்க. இப்போ இது தேவையான அளவு உப்பு சேர்த்திக்குங்க. சேர்த்துட்டு நல்லா கலக்கி விட்டுக்குங்க. கலக்கி விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 4 விசில் வரை வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாயில் 3 ஸ்பூன் ஆயில் விட்டுக்குங்க. ஆயில் நல்லா காஞ்சோன்னா 1 ஸ்பூன் கடுகு சேர்த்திக்குங்க. கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்க சாம்பார் வெங்காயமும் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்குங்க. இப்போ 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்திக்குங்க. 1.5 ஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்திக்குங்க. நல்லா சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்குங்க. இப்போ நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்க காயெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலரி விட்டுக்குங்க. ஒரு தக்காளியும் சேர்த்திக்கிங்க. சேர்த்து நல்லா கலக்கி விட்டுக்குங்க. சிறிதளவு பெருங்காய பொடியும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலக்கி விட்டுக்குங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு 4 டம்ளர் தண்ணி சேர்த்திக்கிங்க. பாருங்கள், காயெல்லாம் நல்லா 3/4 வேக்காடு வெந்துருச்சு. இப்போ நம்ம எலுமிச்சம்பழம் சைஸுக்கு புளி கரைச்சி வச்சுருக்குறோம். அதை இது கூட ஊற்றிக்கிங்க. ஊற்றிட்டு நல்லா கலக்கி விட்டுக்குங்க. இது ஒரு 10 நிமிஷம் கொதிக்கட்டும். நம்ம ஆல்ரெடி வேக வச்சுருக்கிற சாதத்து கூட நல்லா கரண்டி போட்டு நல்லா மசிச்சு விடுங்க. இப்போ பாருங்கள், நல்லா காயெல்லாம் வெந்துருச்சு. இப்போ இந்த சாதத்து கூட இது சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு இப்போ நல்லா கலக்கி விடுங்க. இப்போ நான் ஒரு சின்ன வடை சட்டியில் ஒரு 4 ஸ்பூன் நெய் விட்டுக்குங்க. நல்ல நெய் காஞ்ச உடனே இப்போ நம்ம முந்திரி பருப்பை இது கூட போட்டுக்கலாம். இப்போ நல்லா வதக்கி விடுங்க. பாருங்கள், முந்திரி நல்லா புரிஞ்சிருச்சு. இப்போ இந்த சாதத்தோட ஊற்றிக்கலாம். இது மேலே கொஞ்சம் கொத்தமல்லி தூவிட்டிங்கன்னா இப்போ பிசி பில்லா பாத் ரெடி.